இல்லை சார், இன்னொரு விஷயம், கல்யாணம் பண்ணிடுறாங்க. பண்ணிட்டு வந்து கேஸ்ட் இஷ்யூவாக இருக்கலாம், மற்ற விஷயங்களாக இருக்கலாம். அதில் வந்து பலிகடா, ஐ மீன் நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். அது வந்து அவங்கள மரணத்துக்கு வரைக்கும் கொண்டு போய் விட்டுருது. அப்படி இருக்கும்போது 2 பேரும் இறந்துடுறாங்கன்னு வச்சுங்க, இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்? அதான் உங்களுக்கு வந்து 2 பேருக்கும் இந்த சமுதாயத்துக்கும் உள்ள வேறுபாடு ஒன்று. வசியம் இருந்தால் அவர்கள் ஒன்றாக இறக்கவே விரும்புவார்கள். ஓ, அதுவும் வசியம்தான் காரணம். அதான் அஷ்டமாசத்திலே ஒன்று வசியம். மரணம், வேதனம், வசியம். அப்போ ஒருவரை வசியம் செய்ய வேண்டும் என்றாலே குறிப்பிட்ட நட்சத்திர நாளை கண்டுபிடிக்கணும். அந்த நாளில் வெகு எளிதாக வசியம் செய்யலாம். எல்லா நாளும் செய்ய முடியாது. அப்போது சில நாட்கள் நம்மளே பார்க்குறோம், விரோதியாக இருந்தவன் கூட நம்மை பார்த்த உடனே ஒரு புன்னகை புரிகிறான். அந்த நாளில் பார்த்தீங்கன்னா வசியத்துக்கான நாள் அது. ஓ, இதெல்லாம் கூட பேசுகிறனாலும் தான். ஆமாம், விரோதி நண்பனாவான். வசியம் இல்லை என்றால் நண்பனே விரோதி ஆவான். ஓ, அதனால தான் துரோகங்கள்லாம் ஏற்படுது. அதுதான் துரோகம்.